இதுக்கு மேலேயும் நாம டிலே பண்ணக்கூடாது. விஜய் ஆண்டியோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களுக்கு குணமாகணும்னா அருணை நாம கண்டுபிடிச்சு அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அருண் அடிக்கடி போற இடங்கள், அவன் போயிருக்கலான்னு தோன்ற இடங்கள், இதெல்லாம் எந்த இடம்னு கொஞ்சம் சொல்லுங்க. அருண் தன்னோட முடிவை தேடி போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் ரம்யா. அவன் போறதுக்கு முன்னாடி அவனோட மொபைலு, மணி பர்ஸு, ஏன் இன்க்ளூடிங் அவனோட வாட்சை கூட கழட்டி பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கான் ரம்யா. இப்படி அவனோட இந்த முடிவை பார்க்கும்போது எனக்கு ஏதோ சம்திங் அவன் ராங்கான டிசிஷன் எதுவும் எடுத்துருவானோன்னு பயமா இருக்கு. அப்படி எதுவும் நெகட்டிவா திங்க் பண்ண வேணாம். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அருண் ஒன்றும் கோழை கிடையாது. பிரியாவை மேரேஜ் பண்ணிக்க முடியலன்ற வருத்தத்துல எங்கேயாச்சும் போய் தனிமையில இருக்கலாம். அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ரம்யா, நாம வேணா ஒன்று பண்ணலாமே. நியூஸ் பேப்பரு, டிவிலெல்லாம் ஆட் கொடுத்து அருணை தேடுவோமே. அந்த ஆடை பார்த்து கூட அருண் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லப்பா, இந்த யோசனையை நான் நவநீதன் அங்கிள் கிட்ட சொன்னேன். அவர் வேணா, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா சொந்தக்காரங்க மத்தியில ரொம்ப அசிங்கமாயிருன்னு சொன்னாரு. நாம கொஞ்சம் பர்சனலா ட்ரை பண்ணி அருணை கண்டுபிடிக்கணும். நாம அருணை பாக்குறோமோ இல்லையோ, விஜய் ஆண்டி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கிற விஷயத்த எப்படியாச்சும் பாஸ் பண்ணாலே போதும். அவன் எங்க இருந்தாலும் உடனே ஓடி வந்துடுவான். சொல்ல மகேஷ், அருணை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா? ஓகேடா மகேஷ். என்னாச்சு? அருண் எங்க இருக்காரா? அவர் நல்லா இருக்காருல? எதுவும் பிரச்சனை இல்லையே? நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க ரம்யா. மகேஷ் வந்து அருணை சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துருக்கான். பார்த்துட்டு அவனை அருண் கூப்பிட்டு பின்னாடியே போயிருக்கான். ஆனா அவன் பித்து பிடிச்சவன் மாதிரி நடந்து போயிட்டு இருந்திருக்கான். அவ்வளோ கூட்டத்திலையும் முடி அடிச்சுட்டு போயிருக்கான் அவனை எப்படியாவது பிடிச்சிடலான்னு. ஆனா அதுக்குள்ள ஹைதராபாத்துக்கு போயிட்டு இருந்த ட்ரெயின் ஏறி அவன் போயிட்டானா. ஹைதராபாத்கா? அங்க அருணுக்கு யாரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அருணோட ஃப்ரெண்டு கிருஷ்ணன் ஒருத்தர் ஹைதராபாத்ல இருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணா அருண் எங்க இருக்காரு விஷயம் தெரிஞ்சிடும். என்கிட்ட கொடுங்க, நானே பேசிக்கிறேன். ஹலோ ஹலோ மிஸ்டர் கிரிஷ், திஸ் இஸ் ரம்யா பிரியா, அருணோட நியூ ஃப்ரெண்ட். சொல்லுங்க. அருண் 2-3 டேஸா சென்னையில மிஸ்ஸிங். அவர் லவ் பண்ண பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஹீ இஸ் வெரி அப்செட். அவரை ஹைதராபாத் ட்ரெயின்ல பார்த்ததா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அவர் உங்களை வந்து மீட் பண்ணாரா? அருண் இங்கே வந்தது உண்மைதான், பட் என்னை மீட் பண்ணல. எனக்கும் அருணுக்கும் காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவள் பேர் பூஜா. அவளை மீட் பண்ணியிருக்கான். பூஜாவே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அருண் இருக்காரு, உயிரோடு தான் இருக்காரு, பத்திரமா இருக்காரு. யாரோ அவரோட ஃப்ரெண்ட் பூஜாவா ஹைதராபாத்ல அவளை மீட் பண்ணியிருக்காரா? ஹலோ கிரிஷ், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். உடனே அருணை காண்டாக்ட் பண்ணி எங்க கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். இங்க அருணோட அம்மா ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. சப்போஸ் என்கிட்ட பேச வைக்க முடியலனாலும் இந்த நியூஸை எப்படியாவது அருண் கிட்ட பாஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். உடனே அவரை சென்னைக்கு வந்து அவங்க அம்மாவை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ரம்யா, நான் வேணா பூஜா நம்பர் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்களே கான்டாக்ட் பண்ணி பேசுங்களேன். ஓகே, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. தேங்க்யூ கிரிஷ், நான் பூஜாக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன். ஓகே. பிடிங்க. ஹலோ பூஜா, ஐ எம் ரம்யா பிரியா ஃப்ரம் சென்னை. இஸ் அருண் தேர்? ஆமா ரம்யா, அருண் நேத்து வரைக்கும் எங்க கூட தான் இருந்தான். ரொம்ப அப்செட்டா இருந்தா ரம்யா. ஆமா, லவ் ஃபெயிலியர் வேற சொன்னா, சூசைட் வேற அட்டன் பண்ண போறோன்னு சொன்னா ரம்யா. நாங்க எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்தோம், பட் we are unable to convince him. என்ன பண்றதுன்னே தெரியல ரம்யா. நேத்து நைட்டு எங்கேயோ போயிட்டான், கண்டுபிடிக்கவே முடியல. நானும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்த்தனா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். அருணோட அம்மா ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க பூஜா. ஸோ இமிடியேட்டா அருணை கண்டுபிடிக்கணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஹைதராபாத் வந்து தேடலாமா? அதுக்கு அவசியமே இல்லை ரம்யா. நானும் கிருஷ்ணன் இங்கே தானே இருக்கோம், நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். நீ வேணா ஒன்று பண்ணு, அருணோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் 2-3 பேர் பெங்களூர்ல இருக்காங்க, அவங்க நம்பர் தரேன். நீ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணினா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக் ஐடி கொடுக்க முடியுமா? தரேன். சொல்லுங்க.
அம்சவல்லியம்மா, அம்சவல்லியம்மா, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? நாங்க ஒண்ணு உங்க வீட்ல விருந்து சாப்பிட வரல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன சம்பந்தியமா வந்தது வராதுமா எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி பொரியறீங்க. என்னம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நடிக்கிறேனா? நானா? பின்ன வேற யாரு? பிரியாவுக்கு அருண் காணாம போனதோ, அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததோ, ஆஸ்பத்திரியில இருக்காங்கங்கிறதும் எப்படிங்க அவளுக்கு தெரிய வந்தது? இதெல்லாம் அவளுக்கு சொல்லக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆமா. அப்புறம் ஏங்க பிரியா கிட்ட அந்த விஷயத்த சொன்னீங்க? ஐயோ சம்பந்தியமா, இந்த விஷயத்தை நான் பிரியா கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க சொல்லாம அப்புறம் வேற யார் சொல்லிருப்பா? தெரியலீங்களே. தெரியலன்னு சொல்லாதீங்க. எங்க வீட்டுக்கு வந்து பிரியா கிட்ட நெருங்கி பேசுறவங்க யாரு? நீங்களும் பிரியாவோட தங்கச்சி கீர்த்தனாவும் தானே? கீர்த்தனாக்கு அருணோட விஷயம் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவளுக்கு உங்களை தவிர வேற யாரும் சொல்லிருக்க வாய்ப்பே இல்லைங்க. இங்க பாருங்க சம்பந்தியமா, என் தாலி மேல சத்தியமா சொல்றேன், பிரியா கிட்ட அருண் விஷயத்தை பத்தி நான் சொல்லவே இல்ல. சரி அதை விடுங்க. யார் சொன்னாங்க யார் சொல்லலைங்கிறது முக்கியம் இல்ல. அருண் காணாம போனதும், அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்கிறதும் பிரியாவுக்கு தெரிஞ்ச உடனே நேத்து நடக்க இருந்த சாந்தி முகூர்த்தம் நின்னு போச்சு. ஒவ்வொரு மருமகளும் புருஷனை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும், மாமியார் கிட்ட எப்படி பக்குவமா நடந்துக்கணும்னு யோசிப்பாங்க. ஆனா இவ என்னடானா காதலிச்சவனை பத்தியும் காதலிச்சவனோட அம்மாவை பத்தியுமே நினைச்சுக்கிட்டு இருக்கா. பிரியா அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா வருண் கூட எப்படிங்க குடும்பம் நடத்த முடியும்? என்னங்க நீங்க சும்மா சும்மா எங்க பொண்ணைய குறை சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க பொண்ணை விட நேர்மையானவ இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. இத நான் அடிச்சு சொல்லுவேங்க. உங்க பொண்ண நீங்க தாங்க மெச்சுக்கணும். நான் பாக்கலையா கோயம்புத்தூர்ல உங்க பிரியாவும் அருணும் என்ன கொட்டா அடிச்சாங்கன்னு? நீங்க பேசாதீங்கம்மா. ஏன் நீங்க பேசவே பேசாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஏன் சம்பந்தியமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். பிரியா அருணை காதலிச்சது ஞாபகம் இல்லாதப்பவே வருணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அந்த அருணை காதலிச்சது ஞாபகத்துக்கு வந்ததும் அந்த உண்மையையும் மறைக்காம சபையில சொல்லி அருணை கல்யாணம் பண்ணிக்காம வருணை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ நேர்மைய போய் சந்தேகப்படுறீங்க? ஒருவேளை பிரியா அருணை காதலிச்சத மறைச்சு வருணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அம்மா மூலியமா தெரிஞ்சிருந்தா நீங்க சந்தேகப்படுறத நியாயம்னு சொல்லலாம். இங்க பாருங்க சம்பந்தியமா, கேப்பார் பேச்செல்லாம் கேட்டு ஒரு நல்ல மருமகளை எழுந்துராதீங்க. இழக்க கூடாதுன்னு சொல்றீங்களே. பிரியா அந்த அருணியை நினைச்சுக்கிட்டு நேத்து நடக்க இருந்த சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்திட்டாளே, அது மட்டும் நியாயமா? இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம். என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். பிரியா அந்த அருணியை நினைச்சுக்கிட்டு நேத்து நடக்க இருந்த சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்திட்டாளே, அது மட்டும் நியாயமா? அதுக்கு யாருங்க காரணம்? நீங்க தானே. நல்லா இருக்கிற பொண்ணு வீணா சந்தேகப்பட்டு சத்தியம் பண்ண சொன்னா கோவம் வராதா? எங்க பிரியா அமைதியான பொண்ணுங்க, சொன்னா புரிஞ்சுக்கிற பொண்ணு. அதான் நான் எடுத்து சொன்னதும் அத புரிஞ்சுக்கிட்டு சத்தியம் பண்ணா. இதே வேற யாராவது உங்களுக்கு மருமகளா வந்து இந்த மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அவ தாலிய கழட்டி உங்க மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பா. இத பாருங்க, அதான் சத்தியம் பண்ணால. அதுக்கு பிறகும் கூட அருணையும் அருண் குடும்பத்தையும் எதுக்கு நினைச்சிட்டு இருக்கா? அது மட்டும் நியாயமா? அதுல என்னங்க தப்பு இருக்கு? ஒரு வருஷம் அந்த அருணை காதலிச்சிருக்கா, இப்போ வருணை கல்யாணம் பண்ணிருக்கா. இப்போ தகவல் தெரியுது அருண் காணாம போயிட்டா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதை நினைச்சு வருத்தப்பட மாட்டாளா? ஏங்க, ஒரு பொண்ணுக்கு புதுசா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னா அதை நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டாளா? அவங்கள போய் தான் பார்க்கணும்னு நினைக்க மாட்டாளா? அந்த மாதிரி தாங்க இதுவும். அப்பா அம்மாவுக்கு நீங்க சொல்ற நியாயம் ஓகே, ஆனா காதலிச்சவனுக்கு இல்லங்க. ஐயோ, காதலிச்சவனை மறந்துட்டு தாங்க உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கா. இல்லங்க, நீங்க சொல்றது ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. எனக்கு என்னவோ பிரியா அவ அப்பா இருந்ததுக்கு எங்களை பழிவாங்கிறதுக்காக தான் இப்படி செய்யறாளும் தோணுது. அந்த மாதிரி எண்ணத்தோடலாம் எங்க பொண்ணு இல்லங்க. அவ ரொம்ப நேர்மையான பொண்ணு. அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாப்பிள்ளையே அவளும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா.
விருப்பம் இல்லனா அந்த அருணையை ஏன் நினைச்சிட்டு இருக்கணும்? அது இல்லைங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்க பொண்ண அந்த அருணை மறக்க சொல்லுங்க. மறந்துட்டு என் பையனுக்காக மட்டும் வாழ சொல்லுங்க. நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் அருணை தான் நினைச்சிட்டு இருப்பேன்னு முரண்டு பிடிச்சா வந்துருவா, நிரந்தரமா வந்துருவா. வாழா வெட்டியா? பாத்தியாமா எப்படி கிடக்குறான்னு பாத்தியாமா? அங்கிள் ஏன் வருத்தப்படுறீங்க? அதான் அருண் இருக்க இடம் தெரிஞ்சு போச்சுல. என் பையன் நிச்சயம் அங்கதான் இருக்கானாமா? அங்கதான் இருக்காரு அங்கிள். அருண் பெங்களூர்ல தான் இருக்காரு. அங்கிள், ஹைதராபாத்ல இருக்கிற பூஜா கிட்ட விசாரிச்சப்ப இததான் சொன்னா. அருணோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் பெங்களூர்ல இருக்காங்க. அவங்கள தேடி அருண் போயிருக்கலான்னு சொல்லி அவங்களோட ஃபேஸ்புக் ஐடியா பூஜா கொடுத்தா. அதனால இப்ப நாங்க ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். அத செஞ்சா அருண் நிச்சயமா இங்க கிளம்பி வந்துருவாரு. என்ன ஐடியாமா? சொல்லுமா, உடனே செஞ்சிடலாம். அருணுக்கு இங்க இருக்க சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப நீங்க கேமரா முன்னால பேசணும். நாங்க அதை ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்றோம். அத அருணோ அல்லது அருணோட பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸோ கண்டிப்பா பாப்பாங்க. அருணுக்கு உடனடியா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அருண் நேரா இங்க வந்துருவாரு. இதான் அங்கிள் எங்களோட ஐடியா. நீ சொல்றத கேட்கும்போது அருண் கண்டிப்பா இங்க வந்துருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுமா. உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுமா. அங்கிள் என்னோட போன்லயே எடுக்கிறேன். சரிம்மா. நீங்க பேசுங்க. டேய் அருண், நீ எங்கடா இருக்க? நீ பாட்டுக்கு எங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டியாடா. ஆனா அந்த லெட்டர் படிச்சதும் உங்க அம்மாவுக்கு என்னாச்சு தெரியுமாடா? பாருடா, உங்க அம்மாவை பாருடா. ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் போற நிலைமையில சீரியஸா இருக்காடா உங்க அம்மா. உன்னை பார்த்தாதா, உன் குரலை கேட்டாதா உங்க அம்மா உயிர் பொழைப்பாடா. டே அருண், உன்னை கெஞ்சி கேட்கறேன்டா. உன் மனசுல இருக்கிற வருத்தத்தை எல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு உன்னை பெத்தவளை பார்க்க வாடா. ரம்ய பிரியா கூட உங்க அம்மா சீரியஸா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பார்த்தாடா. அவ குரலை கேட்டதும் உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உணர்வு வந்துச்சுடா. என் மகனை என்கிட்ட கூட்டிட்டு வருவியா ரம்யான்னு உங்க அம்மா அவகிட்ட கண்ணாலேயே கேட்டாடா. கண்டிப்பா நீ வருவேன்னு ரம்யா உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்காடா. உன் ஃப்ரெண்ட்ஸு ரம்யா எல்லாருமே உன்னை எப்படியும் எங்கிருந்தாவது கூட்டிட்டு வந்துடணும்னு படாது பாடுபடுறாங்கடா. ரம்யா தான் ரொம்ப மெனக்கெட்டு எல்லாரையும் பார்த்து உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் போடலான்னு ஐடியா கொடுத்தாடா. டேய், அந்த அக்கௌண்ட்ல இந்த வீடியோவை நீ பார்க்கணும்டா. அப்பா பேசுறத நீ கேட்டு அடுத்த நிமிஷமே நீ எங்கிருந்தாலும் ஓடி வந்துடணும்டா. டேய் மகனே, நீ வரலன்னா அம்மாவோட சேர்ந்து நானும் சேர்த்துருவேன்டா. அருண், ஏன் ஆண்டியும் அங்கிளையும் இப்படி தவிக்க விட்டு போன? உன் காதல் ஜெயிக்கலன்னு நினைச்சிட்டு போயிட்டியா? மண்டபத்துல பிரியாக்கு புருஷன் ஆகலனாலும் காதலனா இருந்த பெருமை மட்டும் போதும்னு பிரியா சந்தோஷமா வாழணும்னு ஜென்டலா வெளியில போனியே, அதுக்குள்ள என்னாச்சு அருண்? அருண் வா அருண், சீக்கிரம்.
உன்னை மச்சின்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. உன் கூட சண்டை போடணும்னு ஆசையா இருக்கு. வா அருண் ப்ளீஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அருண். ஆமா அருண். ஆமா அருண். வா அருண். டேய் சீக்கிரம் வந்துடுறா அருண். சீக்கிரம் வாங்க அருண். ஆண்டியோட நிலைமையை யோசிச்சு பாருடா. எங்க இருந்தாலும் வந்துடுறா. சீக்கிரம் வந்துடுறா. டேய் சொல்றா மா, நல்லா சொல்லுமா. அருண் அருண், சீக்கிரம் வந்துடுறா. டேய் அருண், எங்களை எல்லாம் விட்டு போக எப்படா உனக்கு மனசு வந்துச்சு? அங்கிளையும் ஆண்டி பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. எப்படியாவது கண்டிப்பா திரும்பி வந்துடுறா. எங்க இருந்தாலும் திரும்பி வந்துடுறா ப்ளீஸ்டா. அங்கிள், இந்த வீடியோ எப்படியும் வைரல் ஆகிடும். பார்க்குறவங்க எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அதனால அருண் கண்டிப்பா வந்து சேர்ந்துருவாரு. ஆண்டியையும் காப்பாத்திடலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரம்யா ரொம்ப தேங்க்ஸ்மா. அங்கிள், ஐயோ என்னங்க அங்கிள்? ரம்யா பாரு. கவலைப்படாதீங்க அங்கிள், எப்படியும் அருண் கண்டிப்பா வந்துருவாரு. வருண், நீங்க தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் அருணோட அம்மாவை நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? என்ன வருண், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சைலண்ட் ஆயிட்டீங்க. சச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் நிலைமையில நான் இருந்திருந்தாலும் இப்படி தான் முடிவெடுத்திருப்பேன். ஹாஸ்பிட்டல் போகலாம். தேங்க்ஸ் வருண். இது வந்துடுறேன். ம். கீதா, உன் பையன் அந்த பிரியா உதர மகுடிக்கெல்லாம் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவங்க 2 பேரும் அவளை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவ சொன்ன உடனே இவனும் தலையாட்டிட்டான். இப்ப அவங்க 2 பேரும் ஜோடியா ஆஸ்பத்திரிக்கு போவாங்க பாரு. வா வா. ம், வா. வருண், ஒரு நிமிஷம். என்னம்மா சொல்லுமா. எங்கேயோ 2 பேரும் கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமாம்மா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். வெளியிலன்னா கோயிலுக்கு போறீங்களா? இல்லைம்மா. ஓ, அப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு விருந்துக்கு போறீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா, 2 பேரும். நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணமான புது ஜோடி. பீச்சு சினிமான்னு போறீங்களாப்பா? நாங்க அங்கெல்லாம் எங்கேயும் போகல அத்தை. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அருண் அம்மாவை பார்க்கலான்னு போறோம். வாம்மா என் மருமகளே. என்னடா இன்னும் வாயே திறக்கலையேன்னு பார்த்தேன். அருண் அம்மாவை பார்க்க போறாளா? அருண் அம்மாவை? ஏன் பிரியா, என் பையனை தானே நீ கல்யாணம் பண்ணிருக்க, இவனுக்கு தானே நீ பொண்டாட்டி. அது எப்பவும் உன் நினைப்பிலே இருக்கட்டும்மா. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அந்த அருண் குடும்பத்தையே நினைச்சிட்டு இருக்கியே. நான் இந்த மாதிரி பார்க்கல. ஒவ்வொரு வீட்லயும் புதுசா கல்யாணம் ஆச்சுன்னா அந்த வீடே கலகலப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கும். புருஷனுக்கு புதுசா என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்குவேன்னு பார்த்தா என்ன விட்டுட்டு அந்த அருணம்மாவை பார்க்கணும்னு போற. நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு நான் மாமியாரா இல்ல அந்த அருண் அம்மா மாமியாரா? இல்ல அத்தை, அவங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க. படுத்து கிடக்கட்டும், அது அவ தலையெழுத்து. அதுக்காக நீ போய் அவளை பார்க்கணுமா? இல்லைம்மா, பிரியா போய் பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேனு தான். நீ போய் ஆறுதல் சொன்னா அவ அப்படியே கண்ணை முடிச்சிருவாளாக்கும். ஒருவேளை நீங்க ஹாஸ்பிட்டல் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றப்ப உங்க 2 பேரையும் அவமானப்படுத்தினா என்ன செய்வீங்க? அவங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் இல்ல அத்தை. அப்போ நான் உங்களை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கேனா? உன்னை பொண்ணு பார்த்ததுல இருந்து உனக்கும் வருணுக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் எங்களை எவ்வளவு எல்லாம் கேவலப்படுத்தினாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? மா, பழசெல்லாம் விடுமா. இந்த ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த அம்மா பார்த்துட்டு வந்துடுறோமே. வாயை மூடுறா. இன்னைக்கு
இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவா, நாளைக்கு காணாம போன அருணை தேடி கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லுவா. நீயும் செய்வ. எல்லாத்துக்கும் உங்களை அனுப்ப முடியுமா நானு? இத பார் பிரியா, உன் தம்பி தங்கச்சிய பார்க்க உன் அத்தை வீட்டுக்கு தாராளமா போ, நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனா அருணுக்கோ இல்ல அருண் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கோ உன்னை நான் அனுப்பவே மாட்டேன். புரிஞ்சுதா? போடா. கீதா, மாமியார் அதிகாரம்னு கேள்விப்பட்டிருக்கேன். என் வயசுக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இப்பதாண்டி பாக்குறேன். அக்கா, என் மருமக என் பையனுக்காக மட்டும்தான்க்கா வாழணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன்.